ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எந்த காலேஜை பத்தி பார்க்க போறோம்னா, பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பிஜிபி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் காலேஜை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர் அண்ட் எந்த மாதிரி கோர்சஸ்லாம் இவங்க ஆஃபர் பண்றாங்க, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பரமத்தி போற ரோட்ல தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்க ஒரு காலேஜ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் அப்ரூவலும் பெறப்பட்ட ஒரு காலேஜ். இந்த காலேஜில் எந்தெந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிசன் அண்ட் அலைட் சயின்ஸ் யூஜி டிகிரி பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸும், அண்ட் தென் பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அண்ட் எம்எஸ்சி மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அண்ட் எம்எஸ்சி அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங் அண்ட் தென் பீடியாட்ரிக் சைல்ட் ஹெல்த் நர்சிங். எம்எஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கும். இந்த 5 கோர்சஸ் தான் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கிற குரூப்ல படிச்சிருக்கணும். இந்த குரூப்ல 12th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் பண்றதுக்கு எலிஜிபிள் தான். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ்ல இருந்து 35 இயர்ஸ்க்குள்ள இருக்க பர்சனா இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியும். 35 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார் ஆயிரும். பிஎஸ்சி நர்சிங் நம்மளால படிக்க முடியாது. பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எஜுகேஷனும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கான எலிஜிபிலிட்டி. இப்போ நம்ம எம்எஸ்சி கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். எம்எஸ்சி நர்சிங் படிக்கணும்னா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50% எபோவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி 50% மார்க் எடுத்திருந்தாலே நம்ம தாராளமாக எம்எஸ்சி நர்சிங் படிக்கலாம். நீங்கள் பிஜிபி காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் எம்எஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய மல்டி ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜிபி காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸான அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர், டாடா மெமோரியல் கொல்கத்தா, இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் அரௌண்ட் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியாலையும் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ், நர்சிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அண்ட் அனாட்டமி ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வெல் எக்யூப்மெண்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லேபும் நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜிபி காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். அடுத்ததா ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா கோக்ரீன் என்விரான்மெண்ட், குட் வெண்டிலேட்டட் ரூம்ஸ், மெடிசன் அண்டு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி அண்ட் 24 hour செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ வைஃபையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ்குள்ளேயே ஏடிஎம் இருக்கிறதுனால ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் ஹாஸ்டல் அக்கமடேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் அரௌண்ட் 2000 பேரும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் அரௌண்ட் 700 பேரும் தங்குற மாதிரி அக்கமடேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. லைப்ரரி ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 50,000+ புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் சம்மந்தமான புக்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை சுற்றி இருக்க திருச்சி, சேலம், கரூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டும் பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். அண்ட் தென் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே யோகா அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கவுன்சிலிங்கான கமிட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. 19.8 மெகாஹெட்ஸ்ல எஃப்எம் ஸ்டேஷனும் கேம்பஸ்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல காலேஜாகவே இருக்கும்.
பிஜிபி காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம்.